இன்னைக்கு ஒரு குட்டி சைக்காலஜி கான்செப்ட் பார்ப்போமா? நம்ம எல்லார் மனசுக்குள்ளேயும் எப்பயுமே ஒரு அமைதியான வாய்ஸ் ஓடிட்டே இருக்கும். அது நான் யார், எனக்கு எதெல்லாம் கிடைக்கிறதுக்கான தகுதி இருக்கு, நான் லவபிளா, இந்த மாதிரி கேள்விகளுக்கு எல்லாம் பதில் வச்சிருக்கோம். இதுதான் நம்ம செல்ஃப் கான்செப்ட்னு சொல்றோம். ஆனா நிறைய பெண்களுக்கு எஸ்பெஷலி அன்ஹீல்டு எமோஷனல் ஊன்ஸை டெய்லி லைஃப்ல கேரி பண்ற இந்த செல்ஃப் இமேஜ்ல ட்ரூத்தை விட அவங்க ஃபேஸ் பண்ணின பல வழிகளும் குற்ற உணர்ச்சியும் தான் ஆன்சர்ஸாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஆன்சர்ஸை நம்ம மைண்டில் திருப்பி திருப்பி சொல்லிப்போம். நான் எப்பயுமே எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுக்க மாட்டேன், நான் இதைத்தான் டிசர்வ் பண்ணுறேன், நான் புரிஞ்சு நடந்துக்கல, அதனால தான் அவங்க எல்லார் முன்னாடியும் என்ன இன்சல்ட் பண்ணினாங்க. இதெல்லாம் நம்ம ஸ்லோவாக ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறனால அது நம்மளோட ஒரு பேர் மாதிரி, அதாவது நமக்கான ஐடென்டிட்டியாக ஆக்கிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாள் நான் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தேன். அந்த ஓவர்வெல்மிங் சுச்சுவேஷனில் நான் ஒரு பேடான டிசிஷனை எடுத்துட்டேன். பட் அதை செய்யறதுக்கு முன்னாடி நான் எங்கள் அக்கா கிட்ட பேசிட்டு அந்த டிசிஷனை ஏன் எடுத்தேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். அவள் பொறுமையாக எல்லாத்தையும் கேட்டுட்டு என்கிட்ட உட்காந்து இந்த டிசிஷனை எனாக்ட் பண்ணினா எவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கும்னு லாஜிக்கலி ரீசன் பண்ணி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா. ஒரு ஜோக்கா ஒரு வடிவேல் மீம் அனுப்பினாங்க, நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு வேலையை பாருன்னு. நான் சிரிச்சிட்டே ரிப்ளை பண்ணேன், யா இதை நான் டிசர்வ் பண்ணுறேன் அப்படின்னு. இம்மீடியட்லி த சேம் மொமெண்ட் அவள் எனக்கு ரிப்ளை பண்ணினா, நோ டியர் நோ, நீ யாரோட கர்ஸையும் டிசர்வ் பண்ணலை, ஜோக்கா கூட நீ டிசர்வ் பண்ணலை. அந்த மெசேஜ் என்னை பெருசாக அஃபெக்ட் பண்ணிடுச்சு. அது வரைக்கும் என் மைண்ட்குள்ளே எத்தனை தடவை நான் எமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறனால ஒருத்தங்களோட கர்ஸை டிசர்வ் பண்ணுறேன், என்னை கேலி பண்ணுறத நான் டிசர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா எந்த விதமான கொஷினோ கமெண்ட்டோ இல்லாமல் இம்மீடியட்லி அந்த கர்ஸ் மீமை நான் டிசர்வ் பண்ணுறேன்னு அக்செப்ட் பண்ணியிருப்பேன். பட் த ட்ரூத் இஸ், நான் அதை டிசர்வ் பண்ணலை, நீங்களும் அதை டிசர்வ் பண்ணலை. எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் அஸ் டிசர்வ்ஸ் ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் கைண்ட் வேர்ட்ஸ். அதுதான் உண்மையான ட்ரூத். தப்பு, குற்ற உணர்ச்சி, வருத்தங்கள், இது எல்லாமே லேர்னிங்கோட பாகம்தான். ஆனால் அதை நம்ம ஐடென்டிட்டியாக அக்செப்ட் பண்ணிட்டோம்னா செல்ஃப் கான்செப்டே நமக்கு ஒரு சுமையாக ஆகிடும். லெட் மீ ரிப்பீட் இட் ஒன்ஸ் அகெயின். நீங்கள் உங்களோட டார்க்கஸ்ட் பீரியடில் பண்ணின தப்புகள் மட்டுமே இல்லை. நீங்கள் ஒரு பெண், உங்களை சூஸ் பண்ணி உங்களுக்காக ஷோ அப் பண்ணுற ஒரு ஸ்ட்ராங்கான உமன், இனியும் தன்னை அதிகமாக நேசிக்கும், வழியை தேடும் ஒரு லவபிளான உமன், அவளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான லைஃப் லெசன்ஸை கற்றுக்கிற துணிவோட இருக்கிற உமன். இதுதான் க்ரோத், இதுதான் ஹீலிங். நம்ம மேலே நம்ம வச்சிருக்கிற ஸ்ட்ராங்கான ஜட்ஜ்மெண்ட்ஸை கொஞ்சம் குறைச்சிட்டு கருணையோட, அதாவது கம்பேஷனோட நம்ம இன்னர் வாய்ஸை அப்ரோச் பண்ணினோம்னா தட்ஸ் வென் நம்மளோட செல்ஃப் கான்செப்ட் பிகின்ஸ் டு ஷிஃப்ட். That's all for today's குட்டி சைக்காலஜி கான்செப்ட்.